அனைவருக்கும் வணக்கம். இரு விழிகள் பதித்து மொழியால் சுவைத்து நான் படித்த புத்தகமோ ஞான மலர்கள். ஆம், சுகிசிவம் ஐயா எழுதிய ஞான மலர்கள் புத்தகம்தான். இந்நூல் என்னும் சகாப்தத்தில் நான் கண்டு மயங்கியதோ சாபங்களை வரங்களாக்குவோம் என்ற வரிகள்தான். இக்காவியத்தில் சுகிசிவம் ஐயா மகாபாரதத்தில் கர்ணனையும் அர்ஜுனனையும் இராமாயணத்தில் தசரதனையும் உதாரணமாக காட்டியுள்ளார். சூரிய தேவனுக்கும் குந்திக்கும் மகனாய் பிறந்தாலும் வெளி உலகுக்கு விளங்காமல் பிறந்தவன்தான் கர்ணன். பெற்ற அன்றே பேழையில் வைத்து ஆற்றில் விட்டால் குந்தி விதிவசத்தால் தேரோட்டியின் மைந்தனானான். வில்வித்தை கற்று வேந்தன் நிலை பெறுவேன், அரசனை எனக்கு தேர் ஓட்ட வைப்பேனே ஒழிய நான் தேரோட்டியாக மாட்டேன் என்பது கர்ணனின் கனவு. பொய்யுரைத்து பரசுராமரிடம் சீடனானான். இந்திரன் கருவண்டு வடிவெடுத்து கர்ணனின் தொடையை துளைக்க இரத்தம் கசிந்து பரசுராமர் உடலை நனைத்தது. தூக்கம் கலைந்து சினந்து எழுந்தார் குருநாதர். குருதி வடியும் கர்ணன் தொடையைக் கண்டார். வண்டு துளைத்தும் கூட வலியால் பாதிக்கப்படாத வதனம் கண்டார். வலியை தாங்கும் தேகவளம் கண்டார். சத்திரியன் என்னிடம் கற்ற வித்தை உனக்கு உரிய காலத்தில் பயன்படாமல் போகட்டும் என்று கோபத்தை சாபமாக உருப்பெயர்த்தார். எத்தனை பெரிய இழப்பு! கற்ற வித்தை பயன்படாமல் போய்விடும். கர்ணன் கவலைப்படவில்லை. நன்றியுடன் குருவை வணங்கினான். உள்ளே ஒரு மகிழ்ச்சி மின்னல். சாபத்தில் என்ன சந்தோஷம்! நீ சத்திரியன் சத்திரியன் என்ற வார்த்தைகள் அவனுக்குள் எதிரொலித்தன. குலம் கோத்திரம் எதுவும் தெரியாத என்னை சத்திரியன் என்று குரு சொல்லிவிட்டார். குருவின் வார்த்தை பொய்யாகாது. என் நெடுநாள் அவலம் இன்றோடு நீங்கியது என்று கர்ணன் மகிழ்ந்தான். அந்த சாபம் அவனுக்கு வரமாக இருந்தது. அடுத்ததாக சுகிசிவம் எடுத்துக்கொண்டது கர்ணனது பிறவி எதிரி அர்ஜுனனைத்தான். அவனுக்கும் அப்படி ஓர் அனுபவம் இருந்தது. அஸ்திரங்கள் வேண்டி தவம் இருந்தான் அர்ஜுனன். சூதாடி நாடிழந்த பிறகு காட்டிலிருந்த சமயம் வியாசர் சொன்ன யோசனையால் அவன் தவம் இருந்தான். இந்திரன் அர்ஜுனனது தந்தை அல்லவா? மகன் அர்ஜுனனை சோதித்து வரம் பல வழங்கி சிவனருளையும் பெற்று தந்தான். அதன்பின் இந்திர உலகம் அழைத்துச் சென்று விருந்தினராக தங்க வைத்திருந்தான். இரண்டாவது இந்திரனாக ஒளி வீசிய அர்ஜுனன் இருந்த சபைக்கு ஊர்வசி வந்து அற்புத நடனமாடினாள். விருந்திற்கு பின்னர் ஊர்வசி உள்ளம் முருகி அவன் இல்லம் வந்தாள். என்ன அதிசயம்! தாயே என்று ஊர்வசி பாதங்களை வணங்கினான் அர்ஜுனன். மையலால் மனமகிழ்ந்து நின்ற ஊர்வசியால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. தந்தை இந்திரனின் காதலி அல்லவா? அதனால்தானே தாயே என்று அழைத்தேன் என்றான் அர்ஜுனன். நடனக்கலை மீது அர்ஜுனனுக்கு உள்ள நாட்டத்தால் மட்டுமே தங்களை உற்று நோக்கினேன் என்று உண்மையை உணர்த்தினான். ஆனால் ஊர்வசி, பேடியே, ஆண்மைக்கு அடையாளமாக என்னை அணையாது பேடி போல் நடந்து கொண்ட நீ உண்மையில் ஆண்மையற்ற பேடியாகவே ஆகக் கடவாய் என்று தன் ஆற்றாமையால் சாபமிட்டாள். சாபம் அவன் சரித்திரத்தையே சரிய வைத்ததா? இல்லை, அதையே அவன் வரமாக்கிக் கொண்டான். எப்படி? அந்த சாபத்திற்கு கால எல்லை ஓராண்டு என்று இந்திரன் எல்லை கட்டினான். வேண்டும்போது அந்த சாபத்தை அனுபவிப்பதாக வாக்கும் கொடுத்தான். பாண்டவர்கள் மறைந்து வாழ வேண்டிய அஞ்ஞானவாசம் என்ற ஓராண்டு முழுவதும் அந்த சாபத்தை பயன்படுத்தி பிருகநலை என்ற பேடியாக விளங்கினான் அர்ஜுனன். அந்த சாபம் மட்டும் இல்லை என்றால் அர்ஜுனனை எப்படி மறைத்து வைக்க முடியும்? நெருப்பை ஒளித்து வைக்க முடியுமா? கடலுக்கு மூடி போட யாரால் முடியும்? வீரமே உருவான அர்ஜுனன் ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத பேடியாக இருக்க முடியும் என்று துரியோதனன் கனவிலும் நினைத்திருக்க முடியாது. அஞ்ஞாத வாசத்தின் வெற்றிக்கு அந்த சாபமே அர்ஜுனனுக்கு வரமாக மாறியது. இராமாயண காவியனான தசரதனைத்தான். 2 விழிகள் இழந்த அந்தணன் மகனை அறியாமல் கொன்றான் தசரதன். கமண்டலத்தில் நீர் முகந்த ஒளியை யானை நீர் அருந்துவதாக நினைத்து சப்தவேதி என்ற அம்பை விட்டு கொன்றான் தசரதன். தந்தைக்கு விஷயம் தெரிய வந்ததும் தசரதன் மறைக்கவில்லை. ஆட்சியாளர்கள் சத்தியமாக இருந்த காலம் அது.
சாபமிட்டான். என்னைப் போலவே பிள்ளையை இழந்து அந்த துன்பத்தில் உன் உயிர் பிரியும். தசரதன் மகிழ்ந்தான். ஏன் தெரியுமா? தன் தவறுக்கு தண்டனை கிடைத்ததே என்பது முதல் காரணம். இன்னும் ஒன்று, அப்போது அவனுக்கு பிள்ளை இல்லை. இவன் சாபம் உண்மையாவதற்காகவாவது தனக்கு மகன் பிறப்பான் என்று நம்பினான். தேடி பார்த்தால் ஒவ்வொரு சாபத்திலும் ஒவ்வொரு வரம் இருக்கிறது என்று சுகிசிவம் ஐயா முடித்தது எவ்வளவு ஒரு நல்ல செய்தி. நம்பிக்கைகள் முழுமையானதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்த பார்வதி பரமசிவனை உள்ளடக்கிய புராண குட்டி கதையை கூறுகிறார் சுகிசிவம் ஐயா. அங்கிருந்து நிகழ்காலத்துக்கு ஒரே பாய்ச்சலில் வந்து சேர்ந்து மகாமக குளத்தில் மற்றவர்களை குளிக்க விடாமல் குளித்து விட்டால் புண்ணியமா என்று லேசாக அரசியல் வாடை கலந்த கேள்வியை எழுப்பி நம்மை நிமிர வைக்கிறார். இறையுணர்வு இல்லாமல் குளத்தில் நின்றிருந்தால் குளோரின் எரிச்சல்தான் மிச்சம் என்று சொல்லி சிரிக்கச் செய்கிறார். மறுபடியும் பல ஆயிரம் ஆண்டுகள் பின் சென்று வள்ளுவரின் புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்ற கருத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறார். அப்புறம் கடவுளுக்கும் தண்ணீருக்கும் உள்ள வடிவமற்ற வடிவங்கள் என்ற ஒற்றுமை தத்துவத்தை சற்றே அலசி நம்மை சிந்திக்க வைக்கிறார். நமது இதிகாசங்கள் இலக்கியங்களிலிருந்து ஏராளமான மேற்கோள்களை எடுத்துக்காட்டி அவற்றை நிகழ்கால வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் அனுபவங்களுடன் பின்னி பிணைந்து நமக்கு வழிகாட்டுகிறார். நமது புராதன இலக்கியங்களின் பெருமையே அவை நிகழ்காலத்துக்கும் பொருத்தமாக இருப்பதுதான். அவற்றின் இலக்கிய நயங்களுக்காகவே ரசித்து படிக்கலாம், பக்தி இலக்கியமாக பார்த்து மனம் குவியலாம். அதே நேரத்தில் இன்றைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் கொள்ளலாம். சற்றே தள்ளி நம்பிக்கை இருந்தால் கங்கை நம் வீட்டு குழாயிலும் வரும், கங்கா ஸ்நானம் ஆச்சா என்று கேட்கும் கேள்வியே இந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் என்று முடிக்கும்போது மெய் சிலிர்க்கிறது. ஆக மொத்தம் ஞானமலர்தான். நன்றி.